friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண பகுதி பற்றி தான். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இலக்கண பகுதியை எப்படி படிக்கணும்? ஓகேங்களா? ஸோ சிலபஸில் எந்தெந்த டாபிக் இருக்குது, புக்கில் எந்தெந்த டாபிக் இருக்குது, ஸோ எந்த மாதிரி படிக்கணும், புக்கில் படிச்சுட்டு சிலபஸில் இருக்கிறது படிக்கணுமா, இல்லை சிலபஸில் இருக்கிறது புக்கில் இருக்கிறது படிக்கணுமா, இல்லை சிலபஸ் வைஸ் தான் ஃபுல்லாகவே படிச்சுட்டு வரோமா, இல்லை சிலபஸ் மட்டும் படித்தா போதுமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இலக்கண பகுதி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். மேக்ஸ் மாதிரியே தான் உங்களுக்கு இலக்கணமும். ஸோ மேக்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் போட முடியுமோ, அதே மாதிரி தான் இலக்கணமும் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை எந்த மாதிரி படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, டாபிக் வைஸ் படிக்கணுமா, எத்தனை டாபிக் படிக்கணும், எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ மேக்ஸை பற்றின பயம் இருந்தது அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, மேக்ஸை பற்றின பயம், மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது, மேக்ஸால் தான் எனக்கு மார்க் போகுது, ஸோ மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுத்து அப்படின்னா என்னால் ஜாப் வாங்க முடியும், ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். எவ்வளோ டாபிக் படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது எக்ஸாமுக்கு, ஸோ எப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படியெல்லாம் அந்த இதில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் மொத்தமாக 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 21 டாப்பிக்குமே நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த மெத்தடில் படித்தோம் அப்படின்னா இலக்கணத்தில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மார்க் இலக்கணத்தில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ குரூப் 4ல் பொதுத்தமிழ் பாட் தான் வரும் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ பொதுத்தமிழில் 100 மார்க் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆ அப்படிங்கிறது உங்களுக்கு இலக்கண பகுதி. ஓகேங்களா? ஸோ இலக்கணத்தில் எந்தெந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 டாபிக் பகுதி ஆ அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் 4ஓட சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பகுதியாக பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 21 டாபிக் சொன்னேன் இல்லையா? ஸோ பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அல்லது அப்படி இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் ரெண்டுலேயுமே வரும் கேள்விகள் வரும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். அடுத்து தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். ஒரு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா சான்றோருக்கு ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிறப்பு பெயரை வச்சு யார் அவர், இல்லைன்னா அவரோட சிறப்பு பெயர் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல், நூலுக்கு அடைமொழி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அடைமொழியை கொடுத்துட்டு நூலை கேட்கறது, இல்லை நூலை கொடுத்துட்டு அடைமொழி கேட்கறது, இந்த மாதிரி கேள்விகள் வரும். அடுத்து பிரித்தெழுதுக. ஓகேங்களா? பிரித்தெழுதுக. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல், ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். ஓகேங்களா? ஸோ அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல், எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். அடுத்து பழமொழிகள். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 21 டாபிக் இருக்குது. இந்த 21 டாப்பிக்லையும் புக்கில் எதெல்லாம் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ், சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயுமே கவர் ஆகக்கூடிய டாபிக் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கு இல்லையா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்யுள் பகுதி படிப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இதில் வந்துடும். இலக்கிய பகுதி படிப்பீங்க இல்லையா, அதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்பும் அடிதல், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய பகுதியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து தமிழில் பொது தமிழில் இலக்கிய பகுதி படிப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இதில் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, அடுத்து பிரித்தெழுதுக. ஓகேங்களா, ஸோ பிரித்தெழுதுறதும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாள், புக்கில் பின்னாடி புக் பேக்கில் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புணர்ச்சி வரும் இல்லையா, ஸோ புணர்ச்சி வர இடத்துல வரலாம். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த இடத்துல பொருந்தா சொல்லை கண்டறிதல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இலக்கண பகுதியில் வரும். ஓகேங்களா, ஸோ இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் 3 இது ஒரே இதாக கொடுத்துட்டு 1 வேறு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பண்பு தொகையாக கொடுத்துட்டு ஒன்று வந்து வினைத்தொகையாக கொடுத்து பொருந்தாதது என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வினைத்தொகையாக சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இலக்கண பகுதியிலும் கேட்கலாம், இல்லை பொருளை கொண்டு வேற ஒன்றையும் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து பிழை திருத்தம். ஸோ சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பண்ணை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். ஸோ இதுவும் உங்களுக்கு இலக்கண பகுதியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ சந்திப்பிலைன்னா என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் வரும் இல்லையா, ஸோ வல்லின எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் மிகுந்து வரும், மிகாமல் வரும், அந்த இடத்துல இது வந்துடும். ஒருமை பன்மை இதெல்லாமே நீங்கள் அந்த இலக்கண பகுதி பார்க்கும்போது அப்படியே அந்தந்த டாபிக் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இது பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் ஒவ்வொரு இயலுக்கு புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அழித. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயங்கொலி சொற்கள்ல வரும். ஓகேங்களா, ஸோ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரும் இல்லையா, ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதாவது உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு சில வேறுபாடுகள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உச்சரித்து எழுதும் போது என்ன ஆயிரும், நம்ம நன்றி அப்படிங்கிறது எப்படி எழுதணும், இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா, இதுவே இந்த நன்றி போடக்கூடாது, அதே மாதிரி இந்த நன்றி போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து மயங்கொலி சொற்கள். ஓகேங்களா, ஸோ இப்போது கலை, ஓகேங்களா, இந்த கலை இருக்குது, அதே மாதிரி இந்த கலை இருக்குது, இந்த கலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் பொருள் உங்களுக்கு வேறு. அந்த இதுதான் இந்த ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை எழுதுக இருக்கு இல்லையா, அது வரும். ஓகேங்களா, அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி உங்களுக்கு 42 கொடுத்துருப்பாங்க இல்லையா, நன்னூலார் சொன்ன 42, 40 வந்து நெடிலில் வந்துடும், 2 வந்து குறில்ல வரும். ஸோ அது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அதையும் படிச்சுட்டு அது போக எக்ஸஸாக ஒரு சிலது இருக்கும், அதையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுவும் உங்களுக்கு இலக்கண பகுதியில் வந்துடும். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். இப்போ ஏதோ ஒரு வினைமுற்று, வினையாளனையும் பெயர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதில் வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருளில் வரும். ஓகேங்களா, ஏவல் ஒருமையில் உங்களுக்கு வரும். ஸோ வேர்ச்சொல் இதுவும் இலக்கண பகுதி தான். அடுத்து வேர்ச்சொல் கொடுத்துட்டு இப்போ நட அப்படிங்கிறத கொடுத்துட்டு வினைமுற்று கேட்பாங்க, என்ன வரும், நடந்தான். ஓகேங்களா, ஸோ அப்போது வேர் சொல்ல கொடுத்துட்டு வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் இது எல்லாமே கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வினைமுற்றுனா எப்படி வரும், வினையெச்சம்னா எப்படி வரும், ஓகேங்களா, வினையால் அணையும் பெயர்னா எப்படி இருக்கும், தொழிற்பெயர்னா எப்படி வரும், இந்த மாதிரி இதெல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் அதை நம்மளால் மாற்ற முடியும். ஓகேங்களா, ஸோ வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அதாவது ஒரு செயல் இருக்குது அப்படின்னா ஒரு வினை, அந்த வினையை குறிக்காமல் அந்த வினை செஞ்சவங்களை குறிக்கும். ஓகேங்களா, இப்போ நட அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நடந்தான் அப்படின்னா அது வினை முற்று. ஓகேங்களா, நடந்தவன் அதாவது யார் நடந்தாங்களோ அவங்கள சொல்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும், வினையால் அணையும் பெயர். இதுவே நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். ஸோ அப்போது அந்த டாபிக் அப்படிங்கிறது என்ன, அதில் வந்து எந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவும் இலக்கண பகுதியில் வந்துடும். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு புக்கில் இருக்காது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா இது எப்படி வரும், அகர வரிசைப்படி அப்படின்னா ஆ முதல் நவ் வரை. ஓகேங்களா, ஸோ இருந்து ஸ்டார்ட் பண்ணி கக்கா கிக்கி அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குது. இதுவும் அப்படி தான், ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம சரியாக எழுதுகிற மாதிரி வரும். அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல். பாருங்கள், பெயர் சொல். அப்போ பெயர்
சொல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பெயர் சொல்ல எத்தனை வகை இருக்குன்னு தெரியணும், அந்த வகையில் எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சொற்கள் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவும் இலக்கண பகுதி. அடுத்து இலக்கண குறிப்பறிதல். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ கீழே 4 ஆப்ஷனும் இருக்கும், அந்த வார்த்தை அந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது அந்த 4 ஆப்ஷனும் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது. ஒரு பதில் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஒரு தொடராக ஒரு பதில் கொடுத்துருவாங்க, அதுக்கான கேள்வியை நம்ம தூக்கி எழுதுற மாதிரி. இதெல்லாமே நீங்கள் படித்த உடனே அப்படியே நீங்கள் கொஸ்டின்லேருந்தே நீங்கள் வந்து ஆன்சர் ஈஸியாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஈஸியாக அந்த கேள்வியை வச்சு நீங்கள் எழுதிடலாம், ஓகேங்களா. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். இது வந்து இலக்கண பகுதி தான், ஓகேங்களா. ஸோ எவ்வகை வாக்கியம்னா அது வந்து தனி வாக்கியமா தொடர் வாக்கியமா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன தொடர், அந்த மாதிரியெல்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ அடுத்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினைலாம், ஓகேங்களா. ஸோ தானே செஞ்சோம் அப்படின்னா அது தன்வினை, மற்றவங்கள செய்ய வச்சோம் அப்படின்னா அது பிறவினை, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த செய்வினை, செயற்பாட்டு வினை எல்லாமே வரும், ஓகேங்களா. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்வினை, செய்வினை இந்த ரெண்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகிக்கும், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து தன்வினை, அதே தான் செய்வினைக்கும் வரும். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா செய்வினையை செயற்பாட்டு வினையாக உங்களால் மாற்ற முடியும், ஆனால் தன்வினையை உங்களால் செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியாது. எந்த தொடரை உங்களால் செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியுமோ அந்த தொடர் செய்வினை, வரல அப்படின்னா அது தன்வினை, ஓகேங்களா. ஓகே. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து, ஓகேங்களா. ஸோ ஒரு உவமை கொடுத்துருவாங்க, அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்து எதுகை மோனை ஏய்பு, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தொடை விகற்பம் அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ அடி எதுகை, அடிமோனை, அதுக்கப்புறம் பொழிப்பு, ஒரு கூளை, இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு இலக்கண பகுதியில் வரும், யாப்பிலக்கணத்தில் வரும், ஓகேங்களா. அடுத்து பழமொழிகள். ஸோ இதுவும் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இப்போது டிக் அடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த டிக் அடிச்சது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இலக்கண பகுதின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு இயல்லையுமே இலக்கண பகுதின்னு கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அந்த இலக்கண பகுதிக்குள்ளே அடங்கக்கூடிய டாபிக் இது எல்லாமே. பாருங்கள் எத்தனை டாபிக் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, ஓகேங்களா. ஸோ இந்த 11 டாப்பிக்குமே உங்களுக்கு அந்த புக்கில் ஒவ்வொரு புக்லேயுமே 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயல்லையும் கடைசியாவோ இல்லை கடைசிக்கு முன்னாடியாவோ இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த இயலாக இலக்கண பகுதியும் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு கவர் ஆகிற டாபிக் தான் இந்த 11மே. மீதி 10 இருக்கு இல்லையா, அந்த 10மே நீங்கள் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10மே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு நிறைய பிடிஎஃப்லாம் இருந்தது அப்படின்னா அதை படிச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும் அந்த 10மே, ஓகேங்களா. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிரமமாகலாம் இருக்காது. ஆனால் இந்த 11 டாபிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ அந்த 11 டாப்பிக்குமே உங்களுக்கு புக்கில் 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ், இது எல்லாத்துலேயுமே கவர் ஆகி வரும். ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படித்தாதான் அந்த 11 டாபிக் உங்களால் அட்டன் பண்ண முடியும். மீதி 10 டாபிக் எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாருமே அதாவது நீங்கள் தமிழே படிக்கலைன்னா கூடவே அந்த 10 டாபிக் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும், ஓகேங்களா. ஸோ பேசிக்கானது தான் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மீதி வர்ற அந்த 11 டாப்பிக்குள்ளே எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 டாபிக். ஸோ ஃபுல்லாக தெளிவாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இத்தனை டாபிக் இருக்குது, இந்தந்த டாப்பிக்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, இந்தந்த டாப்பிக்கெல்லாம் தனியாக நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. இப்போது கடைசியாக நடந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், ஓகேங்களா. ஸோ அந்த 2 எக்ஸாம்ஸில் இலக்கண கேள்விகள் எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பொது தமிழில் மொத்தமாக 100 கேள்விகள் கேட்பாங்க, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஓகேங்களா. அதில் இலக்கணத்துக்காக எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 21 டாபிக் கம்பைன் பண்ணி 2A ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதாவது பாதிக்கு பாதி, ஓகேங்களா. ஸோ 50 கேள்வி ஃபுல்லாகவே இந்த 21 டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அது போக குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 46 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ 100ல் 46 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கேள்விகள், 100 கேள்வி அப்படின்னா அதில் பாதி கேள்விகள் உங்களுக்கு இலக்கண கேள்வியாகவே வந்துடும், ஓகேங்களா. ஸோ அந்த இலக்கண கேள்வி ஃபுல்லாக
நீங்கள் எப்படி வந்து மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணுமோ அதே மாதிரி இலக்கண கேள்விகளில் முழு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களை ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு உதவுறது தான். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து இந்த கான்செப்ட் வைஸ் மற்ற இது படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது இதெல்லாமே எழுதிடலாம். இந்த கான்செப்ட் வைஸ் வர்றதுல தான் நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாவீங்க, மார்க் விடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்துடும், மற்றது எல்லாமே படித்து நீங்கள் முன்னாடி போய்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் விடுறாங்க இல்லையா, அந்த சான்ஸை நீங்கள் விடாமல் ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 45 கேள்வி. ஓகேங்களா? ஸோ குறைஞ்சது 45லேருந்து அதிகமாக எவ்வளோ வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 50 கேட்டிருக்காங்க அப்படின்னா 55 கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது குறைஞ்சபட்சம் 45 கேள்வி, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இலக்கண பகுதியில் குறைஞ்சபட்சம் 45 கேள்வி இருக்குது. அந்த 45 கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும், 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ் இதில் இருக்க எல்லா இலக்கண பகுதியுமே சேர்ந்து நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், குரூப் 4ல் தமிழில் இலக்கணத்தில் என்னென்ன டாபிக் சிலபஸ் வைஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் மொத்தமாக எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே எல்லாமே ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th அட்வான்ஸ்னால் என்ன, சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயல்கள். பாருங்கள், 6th-ல் 9, 7th-ல் 9, 8th-ல் 9, 9th-ல் 9, 10th-ல் 9, 11th-ல் 8, 11th அட்வான்ஸில் 4, 12th-ல் 8, 12th அட்வான்ஸில் 4. ஓகேங்களா? இது எல்லாமே எதுக்கானது, இலக்கணத்துக்கானது. ஓகேங்களா? ஸோ இலக்கணம் எந்தெந்த இயல்லாம் இருக்கும், எத்தனை இயல்ல இருக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 6th-ல் 9 இயல், 7th-ல் 9 இயல், 8th-ல் 9 இயல், 9th-ல் 9 இயல், 10th-ல் 10 இயல், 11th 12th உங்களுக்கு ஓல்டு புக்கில் இலக்கண பகுதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு செய்யுள்ளையும் பின்னாடி இலக்கண குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இலக்கண குறிப்பறிதல் டாபிக் வரும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 11th அட்வான்ஸில் 6, 12th அட்வான்ஸில் 6. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 9 45 57 69. அடுத்து இதை பாருங்கள், 9 36 36 46 52 58. ஸோ அப்போது 69 ஒரு 58 7 12, அப்போ 127 இயல்கள் மொத்தமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 127 இயல்கள் இருக்குது. உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர்ற இயலே இதுலேயும் இருக்கலாம். ஒரு சில இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரலாம், ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கலாம். என்ன இதில் இருக்கோ அதே தான் இதுலேயும் வரலாம். ஓகேங்களா? ஒரு சில இதில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட தோராயமாக ஒரு 100 இயல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தோராயமாக எவ்வளோ இயலுக்கு 100 இயல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 127 அப்படிங்கிறது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொன்னேன். நான் சொல்கிறது அந்த ரிப்பீட்டட் எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இதில் வர இயல் அப்படியே அதில் வருது அப்படின்னா அந்த மாதிரி ரிப்பீட்டட் வரும் இல்லையா, அது எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 100 இயல்கள் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அவ்வளோ இயல்கள் படிக்கணுமா மேம் அப்படின்னா அவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது தான் என்னவா இருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6 பகுதியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 6 இயல்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ இயல் இருக்குது, இவ்வளோ படிக்கணும்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிடையாது. தமிழ் இலக்கணம் மொத்தமாக 5 வகைப்படும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வகை அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 வகை இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ் இலக்கணம் மொத்தமாக 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இது எல்லாத்துக்குமே பொதுவாக வரக்கூடிய ஒரு இலக்கணம் இருக்குது, அது வந்து பொது இலக்கணம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ எழுத்திலக்கணம்னா என்ன, எழுத்தை பற்றினது எல்லாமே வரும். எழுத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, எழுத்தை எப்படியெல்லாம் சொல்லலாம், மொழிக்கு முதல்ல என்ன வரும், இடையில் என்ன வரும், இறுதியில் என்ன வரும், எழுத்து பிறக்கும் இடங்கள் என்னென்ன, இந்த மாதிரி எழுத்து சம்பந்தமாகவே அந்த இலக்கணம் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சொல். அப்போ அந்த சொல் அப்படிங்கிறது சொல்ல பற்றினது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வல்லினம், மிகும் இடம், மிகா இடம், பகுபதம், பகாபதம். அதுக்கப்புறம் சொற்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கிய வகையில் எத்தனை வகை, இலக்கண வகையில் எத்தனை வகை, ஸோ சொற்களில் இருக்க தொகை சொற்கள், தொகாநிலை சொற்கள், இந்த மாதிரி
சொற்களில் வர எல்லாமே உங்களுக்கு சொல்லில் வந்துடும். ஓகேங்களா? பொருளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரெண்டே தான், அகப்பொருள் புறப்பொருள், அந்த ரெண்டை படித்தா போதும். யாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யாப்போட அந்த உறுப்புகள் வரும். ஓகேங்களா? ஸோ யாப்போட உறுப்பிலக்கணங்கள் எல்லாமே வரும். அது போக பார்த்தீங்கன்னா பாவகை அழகிட்டு எழுதுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யாப்பிலக்கணத்தில் வந்துடும். அணி இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா அணிகள் என்னென்ன இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 16 வகை அணிகள் வந்து இருக்கும், புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 16 வகை அணிகள் பற்றி பார்க்க போறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொது இலக்கணம். பொது இலக்கணம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே பொதுவான இலக்கணங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, மூவிடம், ஐந்து திணை, ஓகேங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரை, இந்த மாதிரி ஒரு சிலது எல்லாமே பொதுவாக வரக்கூடிய துணை வினைகள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ பொது இலக்கணம்னே உங்களுக்கு ஒரு சில இடத்துல வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி பொதுவாக வரக்கூடிய இலக்கணங்கள் எல்லாமே பொது இலக்கணத்தில் கவர் ஆகிடும். அப்போது இந்த 100 இருக்கு இல்லையா, இந்த 100ஐயுமே இந்த மாதிரி 6ஆக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 6 இயல் படித்தா போதும். அப்போ என்ன ஆயிரும், ரொம்ப சுருங்கிரும். நீங்கள் இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து நீங்கள் ஈஸியாக இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். எழுத்தை பற்றி எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? சொல்லை பற்றி எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா சொல்லிலக்கணம் கம்ப்ளீட்டட். அப்போ 2 இயல் முடிச்சிருவீங்க. இந்த 2 இயல்குள்ளேயே உங்களுக்கு இந்த 100லேருந்து மெஜாரிட்டி வந்துடும். ஏன்னா சொல்லிலக்கணத்தில் தான் ரொம்ப அதிகமான அந்த போர்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெஜாரிட்டி நீங்கள் முடித்த மாதிரி. அதுக்கப்புறம் பொருள், யாப்பு, அணி, சொல், இப்போது இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்து படிங்க. ஓகேங்களா? ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கில் இந்த டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பிரித்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க நியூ புக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கண போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6th to 10th தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சமச்சீர் பாட புத்தகம்னு அந்த டைட்டில் வச்சுருப்பேன். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டில் டைட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க நியூ புக்கில் இருக்க இலக்கண பகுதி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th அட்வான்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே இருக்க நியூ புக் ஓல்டு புக் கம்பைன் பண்ணி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போடுவேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அது வந்து நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது, இல்லை நியூ புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் ஓல்டு புக்லேயும் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவாக வருது, இன்னும் நிறையா இருக்குது, இதுக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் தனியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபுல்லாக இந்த இது 6th-லேருந்து 12th வரைக்கும் புக்கு ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிரும், அந்த 11 டாப்பிக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடும். சிலபஸ் வைஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 6 இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் இருக்க 11 டாபிக் நம்ம டிக் அடித்தோம் இல்லையா, அந்த 11 டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த 10 டாபிக் படிங்க. ஓகேங்களா? ஸோ இதை முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டாபிக் நான் சொன்னேன் இல்லையா இலக்கியத்தில் வரும்னு சொல்லிட்டு, ஸோ இலக்கியத்தில் நீங்கள் சைட் பை சைட் படிப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த 2 டாபிக் கூட கவர் ஆகிடும். மீதி 8 டாபிக் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப பேசிக்கானது தான். ஸோ இந்த 11 டாபிக் அப்படிங்கிறது தான் மெயின். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த 11 டாப்பிக்கை தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க இந்த ஓல்டு புக் நியூ புக்கில் இருக்க இயலை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு 80% நீங்கள் ஃபுல்லாக இலக்கணம் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த 20% அப்படிங்கிறது அந்த 10 இருக்கு இல்லையா, ஸோ 20 கூட கிடையாது, ஒரு 10% தான். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ ஒரு 10%, 90% என்ன பண்ணுவீங்க, இதை முடிச்சிட்டாலே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க அந்த 10% நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இலக்கணத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறத இந்த மாதிரி பிரித்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னும் நாட்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது இல்லையா, ஸோ 200 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 200 நாட்கள் பாருங்கள்,
100 தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது 200 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் தான் ஓகேங்களா. ஸோ எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்கூல் புக்கிலேருந்து தான் நீங்கள் போகணும். ஸோ ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்கூல் புக்கை படிக்கும் போதுமே இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ 6 7 படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ 100 அப்படிங்கிற அந்த அதிகத்தை விட்டுட்டு 6 7 படித்தா போதும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கம்மியாக இருக்குதுன்னு நினச்சாலே என்ன ஆயிரும், படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஆர்வமாகவும் இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு இலக்கண பகுதி எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா, அந்த 200 நாளையும் எந்த ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணாமல் சொல்லியிருக்க மாதிரி ஃபுல்லாக படித்து டெஸ்ட் எழுதி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இலக்கண பகுதியில் எவ்வளோ கேள்விகள் கேட்டாலுமே உங்களால் முழு மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து குரூப் 4 இலக்கணத்துக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.